கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. எபிரேயருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 28வது வசனம். வேதாகமுள்ள எல்லாரும் வேதத்தை திறந்து எபிரேயருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 28வது வசனம் நான் வாசிக்கிறேன், எல்லாரும் கேளுங்க. ஆதலால் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி கிருபையை பற்றிக் கொள்வோம். அல்லேலூயா. யாருக்கு பிரியமாய்? தேவனுக்கு பிரியமாய். ஒரு ஆமென் சொல்லுவோமா? ஆகவே இந்த இடத்துல கூடி வந்திருக்கிற நாம் ஒவ்வொருவரும் நாம் செய்கிற ஆராதனை, நம்ம பாடுகிற பாடல்கள், துதி ஸ்தோத்திரங்கள் அப்பாவுக்கு பிரியமா இருக்கணும். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்கே சர்ச்சில் நான் அடிக்கடி சொல்கிற ஒரு காரியம் உண்டு. ஆலயத்துக்கு வரும்போது ஆசரிப்பு கூடாததுலெல்லாம் அவங்க தேவனுடைய ஆலயத்துக்கு போகும்போது ஒரு ஆடோ ஒரு மாடோ தகுதிக்கேற்றவார் 2 புறா குஞ்சுகளையும் என்ன செய்வாங்க? கொண்டுட்டு போவாங்க. அப்படி போகிறவங்க ரொம்ப பயத்தோடு பக்தியோடு போவாங்க. ஏன் தெரியுங்களா? அந்த ஆடையோ அந்த மாடையோ அந்த புறா குஞ்சையோ ஆண்டவர் என்ன செய்யணும்? அங்கீகரிக்கணும், ஏற்றுக்கொள்ளணும். அல்லேலூயா. அதை பலியிட்டு பலிபீடத்தின் மேலே வைக்கும்போது கர்த்தர் அதை சுகந்த வாசனையா முகந்து பார்க்கணுமாமா. அப்பதான் அந்த பலி அங்கீகரிக்கப்படும் என்பதற்கு அர்த்தம். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அப்போ அந்த பலி பீடத்தின் மேலே ஒவ்வொருடைய பலி பொருள் இருக்கும்போது எல்லாருடைய எண்ணம் என்னவா இருக்கு தெரியுங்களா? ஆண்டவர் இதை என்ன செய்யணும்? முகந்து பார்க்கணும். நான் ஏறெடுத்த இந்த பலியை கர்த்தர் முகந்து பார்க்கணும் அப்படின்னு எல்லாருடைய விருப்பம், ஏக்கம் எல்லாம் அது ஒன்று தான். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அப்போ இன்னைக்கு வந்திருக்கிற நம்ம எல்லாருடைய துதி பலிகள், ஸ்தோத்திர பலிகளை கர்த்தர் அங்கீகரிக்க வேண்டும். எத்தனை பேர் விரும்புறீங்க என்னுடைய பலியை ஏசப்பா அங்கீகரிக்கணும், ஏற்றுக்கொள்ளணும் என்று? ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஆகவே உங்களுடைய உதடுகளின் காளைகள் ஆகிய ஸ்தோத்திர பலிகளை ஏசப்பாக்கு செலுத்துங்க. சகோதரர் எல்லாம் நம்ம கரங்களை உயர்த்தி, ஆமென். தாய்மார்கள் சகோதரர் 2 கரங்களை ஏந்தி விரித்து வாய்களை திறந்து கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் சொல்லுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல வாய்களை திறந்து முழு பலத்தோடு முழு இருதயத்தோடு ஏசப்பாக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திரம். நீர் நல்லவர், நீர் நல்லவர், நீர் நல்லவர் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீர் பெரியவர், நீர் மாறாதவர், நீரே துதி கன மகிமைக்கெல்லாம் பாத்திரர். உம்மை போல் வேறு தெய்வம் இல்லை. ஹல்லேலூயா. இயேசுவே உம்மை துதிக்கிறோம். சர்வ சிருஷ்டிக்கும் எஜமான நீரே, சர்வ சிருஷ்டியை காப்பவர் நீரே. எங்கள் இதயத்தில் உம்மை போற்றுகிறோம், என்றென்றும் பணிந்து தொழுவோம். சேர்ந்து பாடுவோமா? சிருஷ்டிக்கும் எஜமான் நீரே, சர்வ சிருஷ்டியை காப்பவர் நீரே. எங்கள் இதயத்தில் உம்மை போற்றுகிறோம், என்றென்றும் பணிந்து தொழுவோம். கரம் உயர்த்தி ஆஹா அல்லேலூயா, ஆஹா அல்லேலூயா, ஆஹா அல்லேலூயா, ஆஹா அல்லேலூயா, ஆஹா அல்லேலூயா, ஆஹா
அழிந்து மறைந்து போ, விசுவாசி என்றென்றும் நிலைமா. நீங்க பாடுங்க. வானம் பூமி ஒளிந்து சத்தமா உம் வார்த்தைகள் இவ்வாழ்க்கை அழிந்து மறைந்து போ, விசுவாசி என்றென்று நிலைப்பான். முழு பலத்தோடே ஆஹா அல்லேலூயா 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 கர்த்தர் கரத்தின் கிரியைகள் நாங்கள், கிருபை எங்கள் மேலூற்றுவீரே. ஆவியாத்மா சரீரம் உம் சொந்தமே, அதை சாத்தான் தொடாமல் காப்பீரே. கர்த்தர் கரத்தின் கிரியைகள் நாங்கள், கிருபை எங்கள் மேலூற்றுவீரே. ஆவியாத்மா சரீரம் உம் சொந்தமே, அதை சாத்தான் தொடாமல் காப்பீரே. அல்லேலூயா 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 நம்ம ரெண்டு கரம் உயர்த்தி கரங்களை விரித்து எங்கள் நல்ல ஆண்டவரே, எல்லா துதி கன மகிமைக்கும் பாத்திரரே, உமக்கே துதிகளை செலுத்துகிறோம், உமக்கே ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறோம், உமக்கே கன மகிமை புகழை செலுத்துகிறோம். அப்படியே கண்களை மூடி அப்பாவை மாத்திரம் நோக்கி பார்த்து சிங்காசனம் இறங்கி இருக்கிற ராஜாதி ராஜாவை வாய்களின் துதிகளால் ஸ்தோத்திரத்தினால் கனப்படுத்துவோமா, மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா. அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த இடத்திலும் அவர் இறங்கி வந்து ஆசீர்வதிக்கிறவராயிருக்கிறார், அபிஷேகிக்கிறவராயிருக்கிறார், பலப்படுத்துகிறவராயிருக்கிறார், ஸ்திரப்படுத்துகிற தேவனாயிருக்கிறார். ஒருவேளை எப்பேற்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் இந்த இடத்துக்கு வந்திருந்தாலும் உங்கள் சூழ்நிலைகளை மாற்ற வல்லவர் நாம் ஆராதிக்கிற இயேசு ஒருவர் மாத்திரமே. ஹல்லேலூயா. தெய்வமே, உம்மை துதிக்கிறோம், உம்மை உயர்த்துகிறோம். ஆண்டவரே, நீர் பெரியவரப்பா, நீர் பரிசுத்தர். ஆண்டவரே,
ஹல்லேலூயா. எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடென்றும் வாசம் செய்யும். எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடென்றும் வாசம். நம்ம எல்லாரும் ஒரே குரலாய் சொல்லுவோமா? எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடென்றும். இன்னும் கொஞ்சம் சத்தமா ஏசப்பா. எங்கள் மத்தியில் உலாவிடும் தகப்பனே எங்களோடென்றும். நல்ல நல்ல சத்தமா குரல் உயர்த்தி அப்பாவை பார்த்து எங்கள் உலாவிடும் இயேசுவே எங்களோடென்றும். ஆமென். இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வமே. இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வமே. உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோ இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோ இயேசுவே. உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோ இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோ இயேசுவே. எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடென்றும் வாசம் செய்யும். எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடென்றும் வாசம் செய்யும். கரம் உயர்த்தி சொல்லுவோம் ஆண்டவரே. எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடென்றும் வாசம். தகப்பனே எங்கள் மத்தியில உலாவிடும் அப்பா, எங்களோடு வாசம் செய்யும் ஆண்டவரே. ஒவ்வொருடைய உள்ளங்கள் நிரம்பட்டும் ஐயா, இருதயங்கள் அனல் கொள்ளட்டும், அக்கினி மூடட்டும் ஆண்டவரே. எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடென்றும் வாசம் செய்யும். எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடென்றும் வாசம் செய்யும். ஹல்லேலூயா. கரம் உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. நல்ல சத்தமா சொல்லுவோம் அல்லேலூயா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். செங்கடலை கடந்தவுடன் மோசேயும் மிரியாமும் எல்லாம் சொன்னார்கள், தேவனே உமக்கு ஒப்பானவர்
யார் என்று சொன்னார்கள். ஹல்லேலூயா. நம்முடைய கர்த்தருக்கு, ஆண்டவருக்கு நிகரான, ஒப்பான, ஈடான வேறொரு தெய்வம் இந்த பூமியில் இல்லை. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இயேசு ஒருவரே பெரியவர். இயேசு நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அவர் இன்றும் ஜீவித்துக் கொண்டிருக்கிறார். இன்றும் நம் நடுவே கிரியை செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா. நம்ம எல்லாருக்கும் தெரிந்த பாடல். நம்ம நல்ல கரம் கொட்டி சேர்ந்து பாட போறோம். கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? நம்ம சேர்ந்து கரம் கொட்டி நல்ல சத்தமா சேர்ந்து எல்லாரும் பாடி நம்ம கர்த்தரை ஆராதிப்போம். கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? எங்கள் கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கரம் கொட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தி உயர்த்தி துதியோடு கூட கர்த்தரை சேர்ந்து ஆராதிப்போம். அவர் பெரியவர், அவர் பரிசுத்தர், அவர் துதிகளில் பயப்படத்தக்கவர். ஹல்லேலூயா. செங்கடலை நீ பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றீர். செங்கடலை நீ பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றீர். நீ நல்லவர், சர்வ வல்லவர், என்றும் வாக்கு மாறாதவர். நீ நல்லவர், சர்வ வல்லவர், என்றும் வாக்கு மாறாதவர். உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? தூதர்கள் உண்ணும் உணவா உந்தன் ஜனங்களை போஷித்தீரே.
தூதர்கள் உண்ணும் உணவா உந்தன் ஜனங்களை போஷித்தீரே. உம்மை போல யாருண்டு இந்த ஜனங்களை நேசித்திட? உம்மை போல யாருண்டு இந்த ஜனங்களை நேசித்திட? சேர்ந்து பாடுவோம். உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? எங்கள் கர்த்தாவே தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? மலையை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களின் தாகம் தீர்த்தி. கண்மலையை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களின் தாகம் தீர்த்தி. உம் நாமம் அதிசயம் இன்றும் அற்புதம் செய்திடுவி. உம் நாமம் அதிசயம் இன்றும் அற்புதம் செய்திடுவி. உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர். கரம் கொண்டு எல்லாரும் கர்த்தாவே தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? நீதியை கரத்தினார் தாங்கி நடத்துவார். நீதியின் கரத்தினால் தாங்கி நடத்துவார். கர்த்தரே என் பலன், எதற்குமே அஞ்சிலே. என் கர்த்தரே என் பலன், எதற்குமே அஞ்சிலே. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். நல்ல கரம் கொட்டி ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா அல்லேலூயா பாடுவேன் ஆனந்த தோனியாய் உயர்த்துவேன். அல்லேலூயா அல்லேலூயா பாடுவேன் ஆனந்த தோனியாய் உயர்த்துவேன். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். சேர்த்து சொல்லுவோம்.
அற்புதம் செய்பவர், அகிலம் படைத்தவர். இயேசு அற்புதம் செய்பவர், அகிலம் படைத்தவர். யுத்தத்தில் வல்லவர், மீட்பர் ஜெயிக்கிறார். யுத்தத்தில் வல்லவர், மீட்பர் ஜெயிக்கிறார். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். உண்மை உள்ளவர், உருக்கம் நிறைந்தவர். உண்மை உள்ளவர், உருக்கம் நிறைந்தவர். சொல்லுங்க எல்லாரும். என்னை காப்பவர் உறங்குவதில்லையே, என்னை காப்பவர் உறங்குவதில்லையே. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். நல்ல ஒரு கரம் கொட்டி நல்லா உற்சாகமா ஹல்லேலூயா. நல்லா முன்னாடி இருந்து பின்னாடி இருக்கிறவங்க வரை நல்ல ஒரு பலத்த கரம் கொட்ட ஏசப்பாக்கு செலுத்துங்களேன். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். அடிக்கடி சொல்ற ஒரு காரியம் உண்டு. worship is not an excitement, it's an experience. ஆராதனை என்பது ஏதோ ஒரு பரவசத்துக்கு கொண்டு போவதல்ல. ஆராதனை என்பது கர்த்தரை அனுபவிப்பதுதான் ஆராதனை. ஆகவே தான் சங்கீதக்காரன் சொல்லுகிறார், கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். ஹல்லேலூயா. கர்த்தரை ஒவ்வொரு நாளும் ருசிக்க ருசிக்க தான் நம்முடைய வாழ்க்கையில தேவ பிரசன்னம் பெருகி கொண்டே இருக்கும். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா சொல்லுங்க. நான் மூழ்கணுமே, சத்தமே காணோம். சொல்லுங்க, நான் மூழ்கணுமே. நல்ல இன்னும் சத்தமா, நான் மூழ்கணுமே, நிரம்பணுமே ஆவியானவரே. திரும்பி இன்னொரு முறை சொல்லுவோமா? நான் மூழ்கணுமே, நிரம்பணுமே ஆவியானவரே. ஹல்லேலூயா. எனக்கு கொடுத்துருக்கிற நேரம் கொஞ்ச நேரம் தான். நீங்க கூட சேர்ந்து சொல்லலை அப்படின்னா நானே மைக்க வச்சுக்க அவர் கொடுக்க மாட்டேன். சத்தமா சொல்லலாமா? நான் மூழ்கணுமே, நான் மூழ்கணுமே, நிரம்பணுமே ஆவியானவரே. ஆவியினால் அக்கினியினால் என்னை நிரப்பிடுமே ஆவியானவரே. அல்லேலூயா. இன்னொரு முறை சொல்லுவோமா? நான் மூழ்கணுமே, நிரம்பணுமே ஆவியானவரே. ஆவியினால் அக்கினியால் என்னை நிரப்பிடுமே ஆவியானவரே. எங்களுடைய சர்ச் கீழே கட்டடம் கட்டி முடித்து மேல் கட்டடம் கட்டி பிரதிஷ்டை செய்கிற அன்னைக்கு ஐயா அவர்கள் வந்திருந்தாங்க. அப்போது மேலே ஸ்டெப்ஸில் ஏறி மேலே வரணும். அப்போது மேலே ஏறி வந்துட்டார். வந்து அப்படியே கொஞ்ச நேரம் உட்காந்துட்டார். அப்புறம் அந்த பிரதிஷ்டையெல்லாம் முடிந்து கீழே இறங்கும் போது என் தோளில் கை வச்சுட்டே அப்படியே அந்த படிக்கட்டு ஒவ்வொரு படிக்கட்டாக இறங்கி வந்துட்டே இருந்தார். அப்போ இறங்கி வரும்போது ஒரு காரியம் ஐயா வந்து என்கிட்ட சொன்னார். என்ன சொன்னார்னா, நமக்கு மட்டும் பிழிப்ப மாதிரி ஒரு அபிஷேகம் இருந்தா சொயின்னு போயிட்டு சொயின்னு வந்துடலாம் அப்படின்னு சொன்னார். அல்லேலூயா. யார மாதிரி அபிஷேகம்? பிழிப்ப மாதிரி அபிஷேகம் இருந்தா எப்படி போவாங்களாமா? சொயின்னு போயிட்டு சொயின்னு வந்துடலாம். எனக்கு அப்போ அந்த நேரத்தில் கொஞ்சம் புரியல. அப்புறம் அவர் கீழே இறங்கி அவர் வீட்டில் அமர வச்சதுக்கப்புறம் அவர் சொன்னதை யோசிச்சே இருந்தேன். பிழிப்ப மாதிரி அபிஷேகம் தான் என்ன பண்ணிடலாமாம்மா? போயிட்டு எப்படி போகிறதும் தெரியாதாம்மா,
எப்படி வரன்னு தெரியாதாம். அப்போ ஒரு காரியத்தை உணர்ந்தேன், இவ்வளவு வயதிலும் அவர் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் தேவனுடைய பலனை, தேவ அபிஷேகத்தை. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. அப்போ எழுதுன இந்த பாட்டு தான் இந்த பாட்டு. நான் மூழ்கணுமே நிரம்பணுமே என் ஆவியானவரே, ஆவியினால் அக்னியினால் என்னை நிரப்பிடுமே ஆவியானவரே. நம்ம எல்லாரும் சேர்ந்து பாட போறோம். நிச்சயம் இந்த பாடல் உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும். உங்க சபைகளுக்கும் உங்க தனிப்பட்ட ஜீவியத்துக்கும் அது ஆசீர்வாதமாக. உங்க இருதயத்திலிருந்து ஒரு குரலா எழுப்புங்க, துதியா எழுப்புங்க, ஸ்தோத்திரமா எழுப்புங்க. ஆண்டவரே, நான் மூழ்கணும், நான் நிரம்பணும், என்னை நிரப்புங்க ஆவியானவரே. என் உச்சன் தலையிலிருந்து என் உள்ளங்கால் வரை என்னை ஆளுகை செய்வீராக, என்னை அனல் முட்டுவீராக. என் சுய பலத்தில் அல்ல, என் மாம்ச பலத்தில் அல்ல, நான் தேவ பலத்தில் முன்னேறணும், தடைகளை தாண்டணும், முன்னேறி செல்ல வேண்டும் என்று சொல்லி கர்த்தரிடத்துல கேளுங்க. எதிர்பாருங்க. இந்த நாள்ல ஒரு பெரிய நிறைவோடு தெய்வீக பலத்தோடு இந்த இடத்தை முடித்து, இந்த ஆராதனை முடித்து கடந்து செல்லுங்க. கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய வல்லவராயிருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் மூழ்கணுமே நிரம்பணுமே என் ஆவியானவரே, நான் மூழ்கணுமே நிரம்பணுமே என் ஆவியானவரே, நான் மூழ்கணுமே நிரம்பணுமே என் ஆவியானவரே, நான் மூழ்கணுமே நிரம்பணுமே என் ஆவியானவரே. ஆவியினா அக்கினியா என்னை நிரப்பிடுமே ஆவியானவரே, ஆவியினா அக்கினியா என்னை நிரப்பிடுமே ஆவியானவரே. நீங்க பாடுவீங்களா? மூழ்கணுமே நிரம்பணுமே ஆவியானவரே. சொல்லுங்க எல்லாரும். நான் மூழ்கணுமே ஆவியானவரே. ஹல்லேலூயா. ஆவியினா அக்கினியா என்னை நிரப்பிடுமே ஆவியானவரே. உங்க ஆவியினா அக்கினியா என்னை நிரப்பிடுமே ஆவியானவரே. நீச்சல்லாளம் வரை என்னை இழுத்து சென்றிடுமே. பாடுவோமா? நீச்சல் ஆழம் வரை என்னை இழுத்து சென்றிடுமே. நீந்தி நீந்தி நான் உம்மில் மூழ்கணுமே, நீந்தி நீந்தி நான் உம்மில் மூழ்கணுமே. ஆவியினா அக்கினியா என்னை நிரப்பிடுமே ஆவியானவரே. உங்க ஆவியினா அக்கினியா என்னை நிரப்பிடுமே ஆவியானவரே. நான் மூழ்கணுமே நிரம்பணுமே என் ஆவியானவரே, நான் மூழ்கணுமே நிரம்பணுமே என் ஆவியானவரே. ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பிடுமே, ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பிடுமே. அற்புதம் அடையாளமாய் என்னை மாற்றிடுமே, அற்புதம் அடையாளமாய் என்னை மாற்றிடுமே. ஆவியினா அக்கினியா
நிரப்பிடுமே. ஆவியானவரே உங்க ஆவியினால் அக்கினியால் என்னை நிரப்பிடுமே. ஆவியானவர் நீங்க பாடுங்கப்பா. மூழ்கணுமே நிரம்பணுமே என் ஆவியானவரே. சொல்லுங்கப்பா. நான் மூழ்கணுமே என் ஆவியானவரே. என் நிழல் படுவோர்களுக்கு அற்புதம் நடக்கணுமே. என் நிழல் படுவோர்களுக்கு அற்புதம் நடக்கணுமே. என் கச்சையை தொடுவோருக்கு சுகமுண்டாகணுமே. என் கச்சையை தொடுவோருக்கு சுகமுண்டாகணுமே. ஆவியினால் அக்கினியால் என்னை நிரப்பிடுமே. ஆவியானவர் உங்க ஆவியினால் அக்கினியால் என்னை நிரப்பிடுமே. ஆவியானவரே நான் மூழ்கணுமே நிரம்பணுமே என் ஆவியானவரே. நான் மூழ்கணுமே நிரம்பணுமே என் ஆவியானவரே. ஹல்லேலூயா. ஒரு விஷயம் நம்ம எல்லாம் எழுந்து நிற்போமா? எல்லாம் எழுந்து நிற்போமா? இருக்கிற இடத்துல அப்படி எழுந்து நிற்போம். ஆமென், ஸ்தோத்திரம். இது உங்களுடைய விருப்பம். உங்க பக்கத்துல இருக்கிற யாரையும் பார்க்காதீங்க. நீங்க ஆண்டவரை பார்த்து கேளுங்க. ஆவியானவரே நான் மூழ்கணும், நான் நிரம்பணும், என்ன நிரப்பிடுங்க அப்படின்னு கேளுங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா. என்னுடைய ஊழியத்தின் ஆரம்பத்துல ஒரு முறை எங்க சர்ச்சில் ஒரு அம்மா பிசாசு பிடிச்சவங்க வந்து ஜெபிக்க வந்திருந்தாங்க. அப்போ நான் ஒவ்வொரு வாரமும் அவங்க வந்துட்டு போவாங்க. அப்போ ஒரு நாள் வெள்ளிக்கிழமை உபவாச கூட்டத்துக்கு வந்திருக்கிறாங்க. வந்து ஜெபிச்சுட்டு அப்படியே ஆலயத்தில் முழங்கால் போட்டு உட்காந்துருக்காங்க. அன்னைக்கு எங்கள் வீட்டில் நல்ல மீன் குழம்பு உட்காந்து என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, எங்கள் அப்பா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறாரு. அப்போ தான் நான் சர்ச்சிலேருந்து வீட்டுக்குள்ளே போனோடனே எங்கள் அப்பாட்ட சொன்னேன், அப்பா இந்த மாதிரி அந்த அம்மா இன்றைக்கி வந்திருக்கிறாங்க, உங்களை ஜெபிக்க கூப்பிட்றாங்க போல் அப்படின்னு சொன்னோடனே எங்கள் அப்பா சாப்பிட்டுட்டே இருந்தவர் சொன்னார், நீயே போய் ஜெபம் பண்ணி அனுப்பிச்சி விடு அப்படின்னு சொன்னார். அப்போ எனக்குள்ள ஒரு சின்ன ஒரு பயம். ஏன்னா எங்கள் அப்பா நிறைய கதை சொல்லியிருக்கிறாரு. இந்த உபவாச கூட்டத்தை அன்னைக்கு சாப்பிட்டு ஊழியக்காரன் உபவாச கூட்டத்துக்கு போனால் பிசாசு கரெக்டாக சொல்லுவாமா, எத்தனை இட்லி சாப்பிட்டேன், என்ன குழம்பு சாப்பிட்டேன், எந்த கடையில் சாப்பிட்டேன் அப்படிலாம் சொல்லுவாமா. அப்போ கரெக்டாக சர்ச்சுக்கு டோர்கிட்ட நின்றுட்டு நான் மனசுக்குள்ளே ஜெபம் பண்ணேன், ஏசப்பா நான் என்ன தப்பு பண்ணியிருந்தாலும் என்ன செஞ்சுருங்க, மன்னிச்சிருங்க அப்படி நான் ஜெபம் பண்ணேன். நான் உள்ளே போய் நின்ன உடனே இந்த பிசாசு என்ன செஞ்சிடணும், ஓடி இருந்தாண்டவர். அதான் ஃபஸ்ட் அட்டம்ப்ட், அதான் ஃபஸ்ட்டு டைம். அப்போ அப்படியே பயத்தோடு என்ன செய்கிறேன். ஆனால் யாருக்கு பயந்தானே என்ன தெரியல, அந்த பிசாசு என்ன செய்யக்கூடாது, நம்மளை கேள்வி கேட்டக்கூடாது, நம்ம மேலே எந்த கேள்வி எழுப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜெபம் பண்ணிட்டு உள்ளே போனால் அன்னைக்கு கர்த்தர் ஒரு பெரிய கிரியை செய்தார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நான் என்ன சொல்கிறேன் தெரியுங்களா, நம்மை கர்த்தர் பயன்படுத்துவதும் பிரயோஜனப்படுத்துவதும் அதுக்கு ஒரே ஒரு காரணம், நம்முடைய தாகத்தில் இருக்குது, நம்முடைய விருப்பத்தில் இருக்குது, நம்முடைய வாஞ்சையில் இருக்குது. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா. எரேமியாவை பார்த்து ஆண்டவர் சொன்னார், நீ காலாட்களோடே ஓடும் போதே சோர்ந்து போவா என்றால் குதிரைகளோடு எப்படி ஓட போகிறாய் என்று. ஹல்லேலூயா. ஆகவே இந்த பகல் நேரத்தில் இந்த பரிசுத்த பர்வதத்தில் ஆண்டவரை நோக்கி கேளுங்க, அப்பா நான் மூழ்கணும், நான் நிரம்பணும், என்ன நீங்க நிரப்புங்க, என்ன நீங்க பயன்படுத்துங்க ஆண்டவரை, என்னை ஒரு அற்புதமாய்
அடையாளமாய் நீங்க நிறுத்துங்க ஆண்டவரே. என்னை நீச்சல் ஆழம் வரை கொண்டு செல்லுங்க ஆண்டவரே. என் நிழல் படுவோர்களுக்கு சுகம் உண்டாகட்டும், அற்புதம் நடக்கட்டும் ஆண்டவரேன்னு சொல்லி இந்த ஆராதனை நேரத்தில் நீங்க கேட்கும் பட்சத்தில் நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, உங்கள் பாத்திரங்களை நிரம்பி வழியே செய்ய பரிசுத்த ஆவியானவர் அவர் இந்த இடத்துல சிங்காசனம் இறங்கி இருக்கிறார். அவர் உலாவி கொண்டிருக்கிறார். தாகமுள்ளவன் மேல் அவர் தம்முடைய ஆவியை ஊற்ற போதுமானவராயிருக்கிறார். மாம்சமான யாவரையும் அவர் அபிஷேகத்தினால் நிரப்பிட அவர் வல்லமையுள்ள தேவனாயிருக்கிறார். கரம் உயர்த்தி அப்படியே நிற்கிற இடத்துல கண்களை மூடி ஹல்லேலூயா பாடலாய் அல்ல, வார்த்தையாய், ஏக்கமாய், விருப்பமாய், ஆண்டவரே நான் மூழ்கணும், நான் நிரம்பணும், என்னை நிரப்புங்கன்னு சொல்லி எத்தனை பேர் உங்க வாய்களை திறந்து கேட்கிறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். கேளுங்க, கேளுங்க. தாவீது பக்தன் சொல்லுகிறார், ஆண்டவரே வறண்டது விடாய்த்தது தண்ணீரே இல்லாததுமான நிலத்தை போல் என் ஆத்துமா உம்மேல் வாஞ்சியாய் இருக்கிறது, என் மாம்சம் உம்மை வாஞ்சிக்கிறது, என் ஆத்துமா தாகத்தோடு இருக்கிறது, என் மாம்சம் வாஞ்சிக்கிறது. ஆண்டவரே எத்தனை பேருடைய சரீரம் தேவ அபிஷேகத்தை விரும்புகிறது? ஹல்லேலூயா. எத்தனை பேருடைய ஆத்துமா கர்த்தருடைய பிரசன்னத்திற்காக ஏங்குகிறது? கேட்கிற பட்சத்தில் தேவ ஜனமே, உங்களை கர்த்தர் உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை தம்முடைய அக்கினியின் அபிஷேகத்தினால் இந்த பகல் நேரத்தில் உங்களை நிரப்பிட வல்லவராயிருக்கிறார். ஆண்டவரே என் ஆவி ஆத்துமா சரீரத்தை நீர் ஆளுகை செய்யோன்னு கேளுங்க, நீங்க நிரப்போன்னு கேளுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்க சத்தத்தை உயர்த்தி வாய்களை திறந்து பரிசுத்த ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே நீங்க எனக்கு வேணும், உங்க பிரசன்னம் எனக்கு வேணும். உங்க பரிசுத்த ஸ்தலத்துல உங்களை பார்க்க ஆசையாயிருந்து உங்க வல்லமைய, உங்க மகிமைய கண்டேன். ஹல்லேலூயா. என்னை நிரப்புங்க ஆவியானவரே. ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரே நான் மூழ்கணுமே, நிரம்பணுமே, என் ஆவியானவர் நான் நிரம்பணுமே அப்பா. சொல்லுங்க, சொல்லுங்க. நான் மூழ்கனப்பா, நான் மூழ்கனப்பா, நான் நிரம்பனப்பா, என்ன நிரப்புங்கப்பா. அப்பா வாஞ்சியோடு வந்திருக்கிற என் விருப்ப ஏக்கம் எல்லாம் நீங்க என்ன நிரப்பணும், நீங்க என்ன நிரப்பணும். ஹல்லேலூயா. உலர்ந்த வாழ்க்கை அல்ல, உலர்ந்த அதே பள்ளத்தாக்குக்குள்ள நான் காலூன்றி நிற்கணும் ஆண்டவரே. ஒரு சேனைய போல எழும்பணும் ஆண்டவரே. உங்க ஆவியால் என்னை நிரப்பு, என்னை அனல் மூட்டுவீராக. ஹல்லேலூயா. ஆவியானவரே நான் மூழ்கணுமே, நிரம்பணுமே, ஆவியானவரே நான் மூழ்கணுமே, நிரம்பணுமே, ஆவியானவரே உங்க ஆவியினா அக்கினியா என்னை நிரப்பிடுமே. ஆவியானவரே பாடுவோமா? ஆவியினா அக்கினியா என்னை. ஆவியானவரே இயேசுவே நான் மூழ்கணுமே, நிரம்பணுமே,
என் ஆவியா சொல்லுங்க, உங்க ஆவியினா, உங்க ஆவியினா அக்கினியா என்னை நிரப்பிடுமே. ஆவியானவரே உங்க ஆவியினா அக்கினியா என்னை நிரப்பிடுமே. ஆவியானவரே கரம் கொட்டி, பலத்த கரங்கொட்டோடு சேர்ந்து பாடுவோமா? ஆண்டவரே நான் மூழ்கன, ஆண்டவரே என்னை நிரப்பிடுங்க, ஆண்டவரே. வாய்களை திறந்து கரங்களை கொட்டி, பரிசுத்த ஆவியானவரே என்னை நிரப்போ, என்னை நிரப்போ. என் பாத்திரம் நிரம்பி வழிந்திட, நிரம்பி வழிந்திட. Hallelujah, glory, glory, glory. தேவனே உம்முடைய மகிமை இந்த கூடாரம் முழுவதும் இறங்குவதாக. உம்முடைய ஜனம் மறுரூபமாக்கப்பட, காலூன்றி நிற்க, சேனையாய் எழும்ப, ஆவி ஆத்துமா சரீரத்துல ஒரு புது பலத்தோடு எழுப்பி ஜொலிக்க தேவ ஆவியானவர் ஒவ்வொருவரையும் நிரப்புவீராக, பலப்படுத்துவீராக. கட்டுகள் எல்லாம் இப்பொழுதே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கட்டவிழ்க்கப்படுவதாக. நுகங்கள் முறிந்து போவதாகப்பா. ஆவியினா அக்கினியா என்னை நிரப்பிடுமே. ஆவியானவரே உங்க ஆவியினா அக்கினியா என்னை நிரப்பிடுமே. ஆவியானவரே நான் மூழ்கணுமே, நிரம்பணுமே. என் ஆவியானவரே நான் மூழ்கணுமே, நிரம்பணுமே. என் ஆவியானவர் நீங்க பாடுங்க எல்லாரும். நான் மூழ்கணுமே, நிரம்பணுமே. என் ஆவியானவரே நான் மூழ்கணுமே, நிரம்பணுமே. என் ஆவியானவரே உங்க ஆவியினா அக்கினியா என்னை நிரப்பிடுமே. ஆவியானவரே உங்க ஆவியினா அக்கினியா என்னை நிரப்பிடுமே. ஆவியானவரே நான் மூழ்கணுமே, நிரம்பணுமே. ஆவியானவரே நான் மூழ்கணுமே. ஆவியானவரே கேளுங்க, அப்பா நான் மூழ்கணுமே. ஆவியானவரே, ஆவியானவரே ஹல்லேலூயா. நான் மூழ்கணும். கணுக்கால் அளவு அல்ல, முழங்கால் அளவு அல்ல, இடுப்பு அளவு அல்ல, நீச்சல் ஆழம் வரை என்னால் நீந்த முடியாத நீச்சல் ஆழத்திற்குள் என்னை இழுத்து செல்லுவீராக, என்னை கொண்டு செல்லுவீராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்முடைய ஜனத்தின் குறைகள் எல்லாம் நிறைவாகட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. வெறுமையான பாத்திரங்கள், குறைவுள்ள பாத்திரங்கள் இப்பொழுது உம்முடைய ஆனந்த தைலத்தின் அபிஷேகத்தினால் நிரம்பி வழிவதாக, நிரம்பி வழிவதாக. ஒவ்வொருடைய சிரசின் மீது உம்முடைய அபிஷேகம் இறங்கட்டும். உம்முடைய அக்கினி புரிந்த நாவுகள் ஒவ்வொருவரும் மேல் வந்து அமரட்டும் ஆண்டவரே.
let the tongue of fire, let it come and rest upon each and every one of your people, oh God. Hallelujah. Let your anointing be burned like a fire in this place. Hallelujah. Hallelujah. தேவனே நிரப்பிடுங்க, நிரப்பிடுங்க. ஆவியானவரே, நான் மூழ்கணுமே, நிரம்பணுமே, என் ஆவியானவரே. நான் மூழ்கணுமே, நிரம்பணுமே, என் ஆவியானவரே. கரம் உயர்த்தி, கரம் விரித்து, ஏசப்பா நான் மூழ்கணும், நான் நிரம்பணும். யாரும் எங்கேயும் வேடிக்கை பார்க்காம, சிந்தைகளை சிதற விடாம, உங்க எண்ணங்கள் உங்க நினைவுகள் எல்லாவற்றையும் அப்பாக்கு நேராக திருப்பி, ஆண்டவரே ஒரே ஒரு முறை சொல்லுவோமா? நான் மூழ்கணுமே, நிரம்ப ஆவி. சொல்லுங்க ஒரு முறை கூட. நான் ஆவியானவரே, எல்லாவற்றிலும் எல்லாமுமாக இருந்தவரே, இருப்பவரே, எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிறைந்தவரே, நிறைப்பவரே, எல்லாவற்றிலும் எல்லாமுமாக இருந்தவரே, இருப்பவரே, எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிறைத்தவரே, நிறைப்பவரே. கரம் உயர்த்தி ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே, மனதார செலுத்துகிறே. ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே, மனதார செலுத்துகிறே. உயிர் பிழைத்தே, உதவி பெற்றே, உயிருள்ளவரை துதிப்பே. நான் உயிர் பிழைத்தே, உதவி பெற்றே, உயிருள்ளவரை துதிப்பே.